வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம அந்த கோஆப்ரேட்டிவில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 40 பார்த்துருந்தோம். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு 40 பார்க்கலாம். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க ஆன்லைன் கிளாஸ்க்குரிய பிடிஎஃப் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரைனிங்? பின்வரும் எது ஒன்று பயிற்சி அளிப்பதன் நோக்கம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் அவாய்டன்ஸ், வரியினை தவிர்த்தல் அப்படின்றது பயிற்சி அளிப்பதன் நோக்கம் அல்ல. ஓகேங்களா? வரியினை தவிர்த்தல், டேக்ஸ் அவாய்டன்ஸ். In cooperative society pay fixation of the workers done by. கூட்டுறவுகளின் ஊதியம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறதுனா, ரிஜிஸ்டர் அவர்களால், பதிவாளர் அவர்களால் தான் கூட்டுறவுக்கு ஊதியம் நிர்ணயிக்கப்படுகிறது. The elected board of a cooperative society in சூப்பர்ஸ்டடட் அண்டர் செக்ஷன். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக் குழு எந்த பிரிவின் படி கலைக்கப்படுகிறதுனா, பிரிவு 88. ஓகேங்களா? பிரிவு அண்டர் செக்ஷன் 88 படி என்ன சொல்கிறாங்கன்னா, த எலெக்டட் போர்ட் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, கலைக்கப்படுறது. How many district central cooperative banks are in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 23. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் எண்ணிக்கை 23. ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இஸ் அப்பாயிண்டட் பை. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரை நியமிப்பது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? பதிவாளர் தான், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், பதிவாளர் தான் அந்த கூட்டுறவு இயக்கத்துக்குரிய ஊதியத்தை நிர்ணயிப்பவர். ஓகேங்களா? அந்த பதிவாளரை நியமிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. ஆவின் பிராண்ட் ஓன்டு பை. ஆவின் வணிக குறியீடு யாருடையதுன்னா கோஆப்ரேட்டிவ், கூட்டுறவுக்குரியது தான் ஆவின் பாலகம் கூட. ஓகேங்களா? ஆவின் வணிக குறியீடு யாருடையதுன்னா கோஆப்ரேட்டிவ்க்குரியது. விச் செக்ஷன் ஆஃப் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் ஆடிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 எப்பிரிவு கூட்டுறவு நிறுவனங்களின் தணிக்கையை பற்றி கூறுகிறது? ஆடிட் பற்றி கூறுறது செக்ஷன் 80, பிரிவு 80 தான் ஆடிட் பற்றி கூறுகிறது. சர் ஜார்ஜ் ஆர்டர் பேஸ்டு பை. தண்ட தீர்வை ஆணையை பிறப்பித்தவர் யாருன்னா சர்க்கிள் டெபுட்டி ரிஜிஸ்டர் அவர்கள். சரக துணை பதிவாளர் தான் பிறப்பிப்பவர். தண்ட தீர்வை ஆணையை பிறப்பிப்பவர் சர்க்கிள் டெப்டி ரிஜிஸ்டர், சரக துணை பதிவாளர். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன். கூட்டுறவு சங்கங்களின் எப்பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன? பிரிவு 9 கீழ் பதிவு செய்யப்படுகின்றன. கூட்டுறவு சங்கங்கள் பிரிவு 9 கீழ் பதிவு செய்யப்படுகின்றன. விச் செக்ஷன் டீல்ஸ் வித் த லிக்விடேஷன் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி? ஒரு கூட்டுறவு சங்கத்தை கலைத்தல் குறித்து குறிப்பிடும் பிரிவு செக்ஷன் 137, பிரிவு 137. கூட்டுறவு சங்கத்தை கலைக்கிறது பற்றி சொல்கிற பிரிவு 137. Which one of the following officer is not conferred the power of register? பின்வரும் எந்த அலுவலருக்கு பதிவாளரின் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லைனா ஜூனியர் அசிஸ்டண்ட். இதனில் இளநிலை உதவியாளர் அவர்களுக்கு பதிவாளருடைய அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. அண்டர் விச் செக்ஷன் ரிஜிஸ்டர்? அப்போ மிச்சம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குன்னா ஆமாம், பார்த்தீங்கன்னா எல்லாருமே பதிவாளர். இவர் மண்டல இணை பதிவாளர், இவர் கூட்டுறவு சார் பதிவாளர், சரக்கு துணை பதிவாளர். ஸோ பதிவாளர் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பதிவாளரோட அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். ஆனால் இளநிலை உதவியாளருக்கும் பதிவாளருடைய பதவிக்கும் அதிகாரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பின்வரும் எப்பிரிவின் கீழ் துணை விதிகளை திருத்துமாறு பதிவாளர் ஆணையிடுகிறார்னா செக்ஷன் 11, பிரிவு 11 படி துணை விதிகளை திருத்துமாறு பதிவாளர் ஆணையிடுகிறார். சர் ஜார்ஜ் என்கொயரி as 87 have to be completed within. பிரிவு 87 கீழான தண்ட தீர்வை விசாரணை எத்தனை மாதங்களில் வேண்டும்? எத்தனை மாதங்களில் தண்ட தீர்வை விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 months. ஓகேங்களா? 3 மாதங்கள். In a cooperative society a members has dash vote. கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினர் டேஷ் வாக்குகளை பெற்றிருப்பார்னா 1 vote தான். 1 member 1 vote தான். ஓகேங்களா?
The general body of a cooperative society can be called for minimum. அதாவது கூட்டுறவு சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் கூட்டப்படுவது 1 years. அதாவது மினிமம் எவ்வளோ தடவை ஒரு கூட்டுறவு சங்கத்தோட பொது பேரவை கூட்டணும்னா ஒன்ஸ் இன் a year, ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக பொது பேரவை வந்து கூட்டணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The tenure of an elected board of a cooperative society is. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பதவிக்காலம் வந்து 5 years. அதாவது நிர்வாக குழுவோட பதவிக்காலம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் 5 years தான். ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் எ இயர். முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. பவர் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டு கிவ் டைரக்ஷன்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் அண்டர் செக்ஷன். பொது நலன் கருதி இயங்காணை வழங்க பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு 181. ஓகேங்களா. பிரிவு 181 பதிவாளருக்குரிய இயங்காணை வழங்குவதற்குரிய அதிகாரம். கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று நிதி மேலாண்மையில் சேராதது? ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் விச் ஒன் இஸ் நாட் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங். ஃபண்டிங்கிறது நிதி மேலாண்மை கிடையாது. நிதி உதவி அப்படின்றப்போ நிதி மேலாண்மையில் வராது. ஓகேங்களா. ஃபண்டிங் சிஸ்டம் இது தவறான ஒன்று. நெக்ஸ்ட்டு, which one is not present in the decision taken by the financial management system? நிதி மேலாண்மை எடுக்கும் முடிவுகளில் இது சேராது. ஸோ ப்ரொடக்ஷன் டெசிஷன், உற்பத்தி பற்றிய முடிவு வந்து நிதி மேலாண்மை எடுக்காது. இன் ரேஷன் ஷாப் ஃபார் த ஃபில்லிங் சிஸ்டம் டேஸ் இஸ் யூஸ்டு. நியாய விலை கடைகளில் தற்போது பில் போட பயன்படும் கருவி பாயிண்ட் ஆஃப் செல்லிங் மிஷின், POS மிஷின் சொல்லுவாங்க, விற்பனை முனைய கருவி. ஸோ அந்த மாதிரி ரேஷன் ஷாப்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் பேர் வந்து POS, பாயிண்ட் ஆஃப் செல்லிங். ஓகேங்களா. விற்பனை முனைய கருவி. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஏ சொசைட்டி கம்ஸ் அண்டர் விச் செக்ஷன்? ஒரு சங்கத்தை ஆய்வு செய்ய குறிப்பிட்டப்பட்ட பிரிவு வந்து செக்ஷன் 82. பிரிவு 82ன்றது சங்கத்தை ஆய்வு செய்வதற்காக குறிப்பிடப்பட்ட பிரிவு. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் போர்ட் ஆர் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் கம்ஸ் அண்டர் விச் செக்ஷன்? மோசடி அல்லது தவறான நிர்வாகம் செய்யும் நிர்வாக குழு உறுப்பினர் அல்லது குழு தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் பிரிவு. அதாவது மோசமான அல்லது தவறான நிர்வாகம் செய்கிற ஒரு நிர்வாக குழு உறுப்பினருக்கோ அல்லது அந்த நிர்வாக குழு மொத்தமாகவோ தகுதி இழக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குதுன்னு சொல்கிற பிரிவு வந்து செக்ஷன் 36, பிரிவு 36. நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் அட்டாச்மெண்ட் கம்ஸ் அண்டர் வித் செக்ஷன்? முன் நிபந்தனை பற்றுகை, கண்டிஷன் அட்டாச்மெண்ட் கீழ்கண்ட எந்த பிரிவில் வருதுன்னா செக்ஷன் 167, 167 பிரிவு. ரிவிஷன் பெட்டிஷன் கம்ஸ் அண்டர், சீராய்வு மனுக்கான பிரிவு செக்ஷன் 153, பிரிவு 153. ஜார்ஜ் ஆக்ஷன் கம்ஸ் அண்டர் விச் செக்ஷன்? தண்ட வசூல் நடவடிக்கைக்கான பிரிவு, தண்ட வசூல் நடவடிக்கைக்கான பிரிவு செக்ஷன் 87, பிரிவு 87. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லிக்விடேஷன் செக்ஷன், நிர்வாக குழுவை கலைத்தலுக்கான பிரிவு, பிரிவு 88, செக்ஷன் 88. ஆடிட் கம்ஸ் அண்டர் விச் செக்ஷன்? தணிக்கைக்கான பிரிவு 80, ஆல்ரெடி பார்த்துருந்தோம். செக்ஷன் 80ன்றது ஆடிட் பண்ணுறதுக்குரிய பிரிவு. TNSC பேங்க் மீன்ஸ், TNSC பேங்க் அப்படின்றது தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தான் TNSC பேங்க்னு சொல்கிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கேனாட் பிகம் மெம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்? பின்வரும் எது ஒன்று கூட்டுறவுகளில் உறுப்பினராக இயலாது? ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஆகலாம், கவர்மெண்ட்லேருந்து ஆகலாம், கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாகவும் ஆகலாம். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பிரிவினையாகாத இந்து கூட்டு குடும்பம் அப்படின்றது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம ஆல்ரெடி வேறு பார்த்துருந்தோம். ஸோ கூட்டுறவு உறுப்பினர் ஆக முடியாத ஒரே தகுதி இல்லை அதிகபட்ச தகுதினாலே இதுதான். ஒரு பிரிவினையாகாத இந்து கூட்டு குடும்பத்திலேருந்து யாருமே வந்து உறுப்பினராக முடியாது. Which one of the following is not a disqualification of member of cooperative societies? பின்வரும் எது ஒன்று கூட்டுறவு உறுப்பினரின் தகுதியின்மை அல்ல? இப்போ எது தகுதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதர் ரிஜிஸ்டர்டு சொசைட்டி, பதிவு செய்யப்பட்ட சங்கம், ஓகே அப்படின்றது தான் இதோடைய தகுதி. ஓகேங்களா. அதர் ரிஜிஸ்டர்டு சொசைட்டி. இன் ப்ராஃபிட் அலோகேஷன் த சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கவர்ஸ். கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியானது ஒரு சங்கத்தின் லாபத்தில் எத்தனை பர்சன்டேஜ்னா 3%. வளர்ச்சி நிதி வந்து லாபத்தில் 3%. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இன் ப்ராஃபிட் அலோகேஷன் த சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷ்னல் ஃபண்ட் கவர்ஸ். கூட்டுறவு கல்வி நிதி ஓகேங்களா, வளர்ச்சி நிதி 3%, கல்வி நிதி வந்து சங்கத்தோட லாபத்தில் 2%, வளர்ச்சி நிதி 3, கல்வி நிதி 2. A cooperative society does not comes under. கூட்டுறவு சட்டங்கள் பொருந்தாத சட்டம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ். இந்த 18(3), 88 அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அப்படின்றது நீங்கள் முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் தவறான ஒன்று. நிர்வாக மேலாண்மை விதிகள். According RBI guidelines, cross non-performing asset of the society must be within. ஓகேங்களா, ஆர்பிஐயோட பரிந்துரையின்படி ஒரு வங்கியில் மொத்தம் செயல்பட ஆஸ்தியின் சதவீதமானது %% இருக்க வேணும்னா 10% தான் இருக்கணும். இது ஆர்பிஐயோட பரிந்துரைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. Formation of district central cooperative bank, we should obtain the permission of the bank. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை துவக்குவதற்கு கீழ்கண்ட வங்கியில் ஒப்புதல் பெற வேண்டும். கீழ்கண்ட எந்த வங்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு. ஓகேங்களா, நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். மாவட்டத்தில் ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணால் நபார்க்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். Net profit appropriation and approval done by. நிகர லாபங்களின் மிகுதியை பிரிவினை செய்வது அங்கீகரிப்பது வந்து ஜென்ரல் பாடி தான், பொது பேரவை. லாபத்தை வந்து அதிகப்படுத்துறதும் அதை பிரித்து கொடுக்குறதும் ஜென்ரல் பாடியோட வேலை. இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிவிடெண்ட் ஃபண்ட் கிவன் டு. கூட்டுறவு சங்கத்தில் பங்கு ஈவு என்பது மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி உறுப்பினர்களுக்கு வழங்குவது. ஓகேங்களா, மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி கூட்டுறவு சங்கத்தின் பங்கு ஈவு என்பது மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி உறுப்பினர்களுக்கு வழங்குவது. ஃபினான்சியல் இயர்ஸ் மீன்ஸ் நிதியாண்டு என்பது April 1 to March 31. ஒரு ஆண்டில் April 1 முதல் March 31 வரை இருக்க வருஷத்தில் நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மந்த்தை தான். ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் கம்ஸ் டு ஃபோர்ஸ். கூட்டுறவு சட்டம் முதலாக இயற்றப்பட்ட ஆண்டு 1904. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதே பார்த்துக்கோங்க. நிதியாண்டு என்பது April 1 to March 31. இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். நம்ம 81 வரை பார்த்துட்டோம். ஸோ அதோட முடிஞ்சிச்சு இந்த பாட்டு. ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஓல்டு கொஸ்டின்ஸும் இருக்குது, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஒன் வேர்ட்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.